என்னோட எஃபெக்ட்ஸ் ஒரு ரேஸ்க்கு ஒரு கார் எடுப்பேன் நான். பணக்காரங்க யுனைட் மாடல்னா நான் வின் பண்ணியிருப்பேன் அந்த ரேஸை. யுனைட் மாடல் இருக்கனால எக்ஸ்ட்ரா ஸ்பீடாக போகுது, காரை கண்ட்ரோல் பண்ண முடியல, ப்ளஸ் டேர்ன் ஆக மாட்டேங்குது ஃபுல்லாக. அந்த ப்ராப்ளம் இருந்தது இல்லை, ஃபாஸ்ட்டாக போனால் கார் டேர்ன் ஆகாது. அந்த ப்ராப்ளம் நிறையா இருக்குது இப்போ டெட் ஜோன். அது நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், அதுக்கு நீங்கள் 320க்கு மேலே ஆக்சிலேட்டர் பண்ணக்கூடாது, விட்டுருணும். விட்டு டர்ன் பண்ணணும், பிரேக் அடிக்கணும் நிறையா. அதிசயமா இருக்கு, நல்லா போகுது. எனக்கும் பெட்ரோல் போட்டான். முடிச்சிருதானா காரு டக்கு டக்குன்னு என்ன டேரி. இவங்க ஒன்றும் அவ்வளோ நல்லா ஓட்ட மாட்டாங்க, ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. நம்ம 2 பேருக்குள்ள தான் காம்படிஷன். ஜாலியாக ஓட்டிட்டு ஈஸியாக போயிடலாம். நீங்கள் போயிட்டு இல்லை நான் இடிச்சேன், எனக்கு டிராஃபிக் கார் தெரிய மாட்டேங்கிறா. வண்டி வேற அங்கங்கே சடனாக யூட்டர்ன் அடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான் கண்ட்ரோல் பண்ணுறேன். இல்லை मेरा भाई का बेटे कुछ महीने से नो रेसू नो हार्ट. रजा कुछ नहीं बोलती. ஏன் திரும்ப உங்கள் பின்னாடியே வரேன். I'm just following your footprints because எங்கே பிரேக் எடுக்கணும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களை பார்த்தா ஈஸியாக ரெண்டு பேருமே கிராஷ் ஆகிட்டோம். இந்த நாய் சடனாக வந்துட்டோம். ஆமாம், நான் உங்களுக்கு பூஸ்ட் கொடுக்குறேன். டோர் இருங்க நான் வச்சிடலாம். இருங்க நிறைய போகுது. 85% நம்ம 2 பேரும் ஜெயிக்கிற மாதிரி அவன் போக்கணுங்க. 10 seconds தான் இருக்கு. ஓ சூப்பருங்க, சூப்பர். சே எப்படி அவன் வந்தான்? நல்லா தானே போயிட்டு வந்துட்டாங்க. ஆமாம் அதுதான்டா, யுனைட் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது போலடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நல்லா போகுது. எக்ஸ்ட்ரா போகுதுடா ஸ்பீடு. எக்ஸ்ட்ரா ஒரு 50 km/h அதிகமாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸ்டாட்ஸ் கம்மியாக காட்டுது, ஸ்பீடோமீட்டர் நார்மல் ஸ்பீடு காட்டுது. பட் ஆனால் போகிறது வந்து டபுள் ஸ்பீடு போகிற மாதிரி தெரியுது. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல எனக்கு. திரும்பி நீ உன்னோட புகாட்டி இல்லை ரெகுலராக எடுத்தீங்கன்னா 400 டச் ஆகும். ட்ரை பண்ணி பாரு. யுனைட்டா கண்டிப்பாக 500 டச் ஆகணும்.